சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த சட்டத்தரணி ஒருவரை தன் சார்ந்த வழக்குகள் அனைத்திலும் இருந்து விடுவித்துக் கொள்வதாக ஒரு திடீர் அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். இன்னும் ஒன்று, நாடாளுமன்றத்தில் அமர்வுகளின் போது தனக்கு பேசுவதற்கு முறையான நேர ஒதுக்கீடு தரப்படுவதில்லை எனவும், இது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினுடைய திட்டமிட்ட சதி எனவும், இதன் மூலமாக யாழ்ப்பாணம் மக்களினுடைய குரல் நசுக்கப்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டையும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றார். இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம். இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய சட்டத்தரணி தொடர்பான இந்த திடீர் அறிவித்தல் மற்றும் அவர் முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக இந்த காணொலியில் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு மிக முக்கியமான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் கம்பவரதி இலங்கை ஜெயராஜ் ஆகியோருக்கு இடையிலான ஒரு வார்த்தை முரண்பாடுகள், ஒரு முறையற்ற வார்த்தை பயன்பாடு தொடர்பாக ஒரு காணொலி ஒன்றை பதிவேற்றம் செய்திருந்தேன். உண்மையில் இந்த காணொலி பதிவேற்றம் செய்கின்ற பொழுது மனப்பூர்வமாக அது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகத்தான் நான் அந்த காணொலியை பதிவு செய்திருந்தேன். இப்படிப்பட்ட வார்த்தையாளர்கள் இடம்பெறக்கூடாது என்கின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்தை ஒரு காணொலியாக பதிவேற்றம் செய்கின்ற பொழுது அதற்கான எதிர்வினை எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட எதிர்பார்ப்புகள் எனக்குள் இருந்தன. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் எப்பொழுதும் அவர் சொல்வதை, அவர் செய்வதை சரி என வாதிடுகின்ற பொழுது அதற்கு எதிராக பேசுகின்றவர்களை நிச்சயமாக ஒரு வசைபாடல்கள் இருக்கும் என நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் அந்த காணொளிக்கு கீழே வந்திருக்கக்கூடிய பதிவுகளை நான் ஆய்வு செய்கின்ற பொழுது சந்தோஷமாக இருந்தது. மக்கள் எப்பொழுதும் சரியானதை மட்டும்தான் தேர்வு செய்வார்கள் என்கின்ற என்னுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அந்த வார்த்தையாடல்கள் தவறானது, முறையற்றது என்பதை பலர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று மேலதிகமாக பார்த்தால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை ஆதரிக்கின்றவர்கள் கூட இரண்டு தரப்பும் மேற்கொண்ட அந்த வார்த்தையாளர்களில் பிழை இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்திருந்தீர்கள். அதற்கு என்னுடைய சந்தோஷத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உரையாடலுக்காகத்தான் தொடர்ந்தும் இது போன்ற விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த அமர்வு ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காணொலி பதிவேற்றம் செய்கின்ற பொழுது ஒரு அறிவித்தலை வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய முகப்புத்தகம் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். தான் வழக்குகளை எதிர்கொள்ள ஆரம்பித்ததில் இருந்து, தான் சிறைக்கு சென்ற காலப்பகுதிகளில் இருந்து தன்னுடைய தொடர்ச்சியான பயணத்தில் தன்னோடு பங்கெடுத்து வந்த தன்னுடைய பிரத்யேக செயலாளர் சட்டத்தரணி அந்த பெண்மணி அதன் மூலமாக பல்வேறுபட்ட வசைபாடல்களை எதிர்கொண்டிருக்கின்றார், சில துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கின்றார். இனிமேல் அந்த துன்பங்களுக்கு தான் ஒரு முடிவு கட்டப் போவதாகவும், இனிமேல் தன்னுடைய வழக்கு சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். சட்டத்தரணி கௌசல்யா நரேன் மன்னாரில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு சட்ட நெருக்கடிகளின் போது அவரோடு இருந்தவர். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளராக களமிறங்கியவர். அத்தோடு சேர்த்து அந்த நாடாளுமன்ற காலப்பகுதிகளிலே இவருடைய மிக முக்கியமான ஆதரவாளராகவும் இவருக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒருவராகவும் இருந்தவர். நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவான பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பிரத்யேக செயலாளர் என்று அறிவிக்கப்பட்டவர். இவருடைய பயணம் இப்படி இருக்கின்ற பொழுது சில விமர்சனங்களையும் சில எதிர்மறையான கருத்துக்களையும் ஒரு பெரிய வகையிலான ஆதரவையும் கௌசல்யா நரேன் பெற்றிருந்தார். அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன. அது தொடர்பாக நாங்கள் பேசப் போவதில்லை. ஆனால் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய இந்த அரசியல் பயணத்தில் அல்லது அவர் மேற்கொண்ட இந்த பொது பயணத்தில் இந்த சட்டத்தரணியுடைய பங்கு மிக முக்கியமானது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பல இடங்களில், பெரும்பாலான தளங்களில், பெரும்பாலான உரையாடல்களில் தன்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்தரணி தன்னுடைய பிரத்யேக செயலாளரை
வாழ்த்தி அவரை ஒரு கடவுளுக்கு நிகராக, அவரை ஒரு வைரத்துக்கு நிகராக என்றெல்லாம் பேசி இருக்கிறார். ஆனால் சில இடங்களில் கௌசல்யா நரேன் மீது இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட தரப்பால் வைக்கப்படக்கூடிய எதிர்மறையான கருத்துக்களுக்கும் வசைப்பாடலுக்கும் காரணமாக அமைந்தது வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய சில உரையாடல்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. அது தொடர்பாகத்தான் நேற்றைய காணொலியில் கூட நாங்கள் பேசியிருந்தோம். நேற்றைய காணொலியில் நாங்கள் பேசியிருந்த அந்த குறிப்பிட்ட விடயம், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கம்பவரதி இலங்கை ஜெயராஜை அவமானப்படுத்தி அவருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தி இருக்கின்றார். தன்னுடைய பிரத்யேக செயலாளராக இருக்கக்கூடிய, தன்னுடைய அரசியல் பாதையில் பொது பாதையில் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் என நம்புகின்ற, இறைவனுக்கு நிகராக நான் அவரை பார்க்கிறேன் என நம்புகின்ற தன்னுடைய பிரத்யேக செயலாளரை அவமானப்படுத்தி இருக்கின்றார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒரு வைத்தியராக, ஒரு பொது சேவைகளில் ஈடுபடக்கூடிய வகையில் தன்னையும் அவர் மக்கள் மத்தியில் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையிலாக பேசியிருக்கின்றார். அத்தோடு சேர்த்து வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை நம்பி வாக்களித்த மக்களையும் அவமானப்படுத்தி இருக்கின்றார். இவ்வளவு பேரையும் ஒரு உரையாடல் பாதிக்கின்றது. இவ்வளவு பேரையும் ஒரு உரையாடல் பாதித்தாலும் கூட தன்னுடைய பிரத்யேக செயலாளர் அவர் ஒரு தனிப்பட்ட பெண்ணாக இருக்கின்ற பொழுது இது அவரை அதிகமாக பாதித்திருக்கின்றது. இந்த விடயத்தை வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உணர்ந்திருக்கின்றார். அவரை கொஞ்சம் இந்த பொறுப்புகளில் இருந்து இறக்கி இருக்கிறார் என்பது உண்மையில் ஒரு நல்ல தீர்மானமாக நான் பார்க்கின்றேன். இது இந்த விவகாரம் இப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைய தினம் 2025 ஆண்டிற்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகி இருந்தது. பாராளுமன்ற உரைகள் விவாதங்கள் தொடர்ந்து செல்கின்ற போது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த முறைமையின் மூலம் ஒரு நிமிடத்தை தனக்காக எடுத்துக்கொண்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தான் நாடாளுமன்றத்தில் மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்க கேட்ட போதிலும் கூட எதிர்க்கட்சியால் அது தனக்கு சரியான நேரம் சரியான முறைப்படி ஒதுக்கவில்லை என ஒரு குற்றம் சாட்டியிருந்தார். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வருகின்றேன், நாடாளுமன்றத்தில் வந்து அமர்ந்து ஜூஸை குடித்து விட்டு மேலே அன்னார்ந்து பார்ப்பதற்காக நான் வரவில்லை. நாடாளுமன்றத்தில் கூட என்னுடைய குரலை, எனக்கான நேரத்தை ஒதுக்கி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தராவிட்டால் நான் எப்படி வெளியால் சென்று மக்கள் பணி செய்ய முடியும் என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக எதிர்க்கட்சியில் அது சார்ந்த அரசியல் பிரமுகர் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தார். இந்த உரையாடல் இப்படியே போகின்ற பொழுது நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழு ஒன்றை அமைத்து இது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்பது போன்ற ஒரு நம்பிக்கையை அளித்திருந்தார். இப்படிப்பட்ட குரல்கள் பாராளுமன்றத்தில் ஒலிக்கத்தான் வேண்டும். அதற்கான முறைகள் இருக்கின்றது. அந்த முறைமையின் கீழ் அவருக்கான அந்த நேர ஒதுக்கீட்டை பெற்றுக்கொண்டு இவர் பேச வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. அதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு காணொலியிலே தொடர்பாக பேசுகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை கடுமையாக சாடியிருந்தார். நாடாளுமன்றத்தினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வின் போது புதிதாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தான் தெரியாமல் எதிர்க்கட்சி தலைவரினுடைய கதிரையில் அமர்ந்திருந்ததாகவும் அதற்கு பழிவாங்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எதிர்க்கட்சி தலைவர் தரப்பு மேற்கொள்கிறது என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருந்தார். உங்களுக்கு தெரியும், இவர் முதலாவது அமர்வின் போது சென்று எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் அமர்கின்றார். எதிர்க்கட்சி தலைவர், ஜனாதிபதி போன்றவர்களுக்கு முறைப்படியான ஆசனங்கள் அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். ஏனைய ஆசனங்கள் முதலாவது அமர்வில் ரேண்டமாக எல்லோரும் எங்கு வேண்டுமானாலும் உட்கார்ந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு அவரவருக்கான ஆசனம் ஒதுக்கப்படும் என்பதுதான் நாடாளுமன்ற முறைமையாக இருக்கிறது. முதல் அமர்வில் இவர் இப்படி உட்கார்கிறார். அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு உத்தியோகத்தர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இது எதிர்க்கட்சி தலைவருக்கான ஆசனம் என்று சொல்கின்றார். அப்படி எங்கும் எழுதவில்லை என்று இவர் சொல்கின்றார். இல்லை, இதுதான் சம்பிரதாயம் என்று சொல்கின்றார். அப்போ ராமநாதன் அர்ச்சுனா சொல்கின்றார், இந்த சம்பிரதாயங்களை எல்லாம் மாற்றத்தானே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பொழுது நேரலையில் சென்று கொண்டிருக்கும் அந்த வீடியோ தமிழண்டா என்கின்ற ஒரு வீர வசனத்தையும் அவர் அதில் சொல்கின்றார். இந்த நடைமுறைகளை மீண்டும் ஞாபகப்படுத்தி இந்த நடைமுறைகளுக்கு பழிவாங்குவதற்காகவே எதிர்க்கட்சி தலைவர் இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்படுமா, அர்ச்சுனா ராமநாதனுடைய கோரிக்கைகள் எப்படி பரிசீலிக்கப்பட போகின்றன, அதற்கான தீர்வுகள் எப்படி அமைய போகின்றன என்பதெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 2 விடயங்கள் பேசி இருக்கின்றோம் இந்த காணொலியில். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பிரத்யேக செயலாளர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா எதிர்கொள்கின்ற வழக்குகள் தொடர்பான எல்லா பொறுப்புகளிலும் இருந்து
விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இன்னும் ஒன்று, எதிர்க்கட்சி தலைவரினால் தான் பழிவாங்கப்படுவதாகவும் தனக்கான முறையான நேர ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை எனவும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? யாருடைய நிலைப்பாடு சரி அல்லது எப்படிப்பட்ட முடிவு அமைய வேண்டும் என்பவை தொடர்பாக எங்களுக்கு கருத்திடுங்கள். தேவைப்படுகின்ற பொழுது இன்னும் ஒரு காணொளி ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் அது பற்றி உரையாடக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.